கட்சின்னு இருந்து அதுல ஒரு நிர்வாகியா இருக்கின்றார், அவர் பேசுறாரு சொன்னா என்னங்க அவங்க கட்சிக்காரு நிர்வாகி இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது ஒன்றும் கட்சியே இல்லை, ஒரு இயக்கம் மட்டும்தான். அதுல யார் எந்த 18 லட்சத்துல யார் இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. அப்போ 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. நயினார் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் நிர்வாகிகள் போயிருக்காங்க, பட் தொண்டர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி இதுக்கு மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் ஆதரவு கிடையாது, யாரும் எந்த இயக்கத்திலையும் சேரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தார். என்ன இப்போ நீங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யாரும் போகிறது கிடையாதா? ஐயோ தடை போட்டாங்கப்பா அப்படின்னு. இந்த கட்சியே வானான்ட்டு தானே அவங்க அங்கே போகிறாங்க. இப்போ சமீபத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் ட்வீட் போடுறாங்க, இந்த மாதிரி தமிழகத்தில் பாஜக ஆட்சி பிடிப்பதற்கு எல்லா உதவியும் செய்வோம்னு அமித்ஷா அவர்கள் உறுதி கூறினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதைத்தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் இவ்வளோ நாளாக. அவரை வெளில துரத்தி போட்டு இப்போ கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வைப்போம் அப்படின்றீங்க. குதிரையை வெளில தள்ளி போட்டு நாங்கள் வண்டி ஓட்டுவோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? வண்டி மட்டும்தான் இருக்குது, குதிரை போயிடுச்சு. அண்ணாமலையும் நீங்கள் குறைச்சி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையாலாம் ஒன்றும் செய்ய முடியல, கட்சி வளரவே இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அங்கேயும் 18%, இங்கேயும் 18%. எப்படி 2014லையும் 18, 2024லையும் 18. அப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ நாங்கள் வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்கோம் அப்படின்னா 2014 என்டிஏ உடைய பாஜகவுடைய ஓட்டு எவ்வளோ, 24 பாஜகவுடைய ஓட்டு எவ்வளோ? ஹெச் ராஜா அவர்களுக்கு கேள்வி வருது, அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி புது இயக்கம் எப்படி சார் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு பண்ணட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. யார் அவரு யார் அவரு அப்படிங்கிறாரு. எங்கே இருந்தார் இதுக்கு முன்னாடி? போயிட்டார்ல, அவரை பற்றி ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இது சரியான ஒரு நாகரிகமான பதிலாக இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா கரெக்ட். என்ன இருக்குது அங்கே பண்ணுறதுக்கு? 3% தாண்ட மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது கட்சியை விட்டு ஒருத்தர் வெளில போனால் ரைட்டு, அதனால் கட்சியும் ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு சொல்கிறது சகஜம்தான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் எம்ஜிஆர் அவர்கள் வெளில வரும்போதே திமுக அப்படி தான் சொன்னாங்க, அவர் போனால் என்ன ஆகிட போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய இயக்கம் அப்படின்னு. அது என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்த்தோம். வணக்கம் அருண் சார். வணக்கம் நிரஞ்சன். அண்ணாமலை அவர்களுடைய இயக்கம் அடுத்த மாதம் கட்சியாக ஆரம்பிக்கும், ஒரு மக்களுக்கான கட்சியாக இது செயல்படும் அப்படின்னாரு. அந்த வெப்சைட்டில் வி த லீடர்ஸ் வெப்சைட்டில் இப்போ வரைக்கும் 18 லட்சம் தாண்டி உறுப்பினர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது மக்களுக்கான கட்சி அப்படிங்கிறாரு, என்ன மீன் பண்ண வர்றாரு? எல்லா கட்சிகளுமே மக்களுக்காகத்தான். ஆனால் அந்த மக்கள் அப்படின்றதனுடைய அர்த்தம் மக்கள் நலம் என்றே கூறுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே அப்படின்னு அன்றைக்கி அந்த பாடின பாட்டு ஞாபகம் வருது. இப்படித்தான் டீக்ரேட் ஆகிட்டு போகுது. வேற அண்ணாமலை அவர்களுடைய இன்றைக்கு அந்த வீடியோ நான் பார்த்தேன், நிஜமாகவே சந்தோஷமாக இருந்தது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் இது நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய, இப்போ ஒரு காலத்தில் திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க செய்கிற பூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அதே மாதிரி அங்கே யூபியில் அலிகார் பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பித்தளை பொருட்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது. அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஊக்குவிப்பு கொடுத்து அதை எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியலை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும். இப்படி தான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்ததே. இதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்துலேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கரூரில் அவங்க ஐடென்டிஃபை பண்ணது முருங்கை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான ஆஃபரை எடுத்துக்கிறதுக்கு யாருமே முன் வரவில்லை. முருங்கைக்காய் அப்படின்றது தமிழ் சினிமா பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். பட் அதனுடைய என்ன சொல்கிறது, சிறப்பம்சங்கள் அப்படின்றது சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. முருங்கைக்காயாக இருக்கட்டும், முருங்கை இலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த பொட்டன்ஷியலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா, இதுதான் கேள்வி. இது நான் நிறைய பதிவுகளில் நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி இந்த காரமடை பகுதிகளில் கருவேப்பிலை, இன்றைக்கி கருவேப்பிலைன்றது கடையில் காய்கறி வாங்கின போது கொசுரா விலையில்லாமல் கொடுப்பாங்க. பட் அவங்க விலை கொடுத்து தானே வாங்கிட்டு வராங்க. அப்போது ஓசியில் கொடுக்குற அளவுக்கு அந்த கருவேப்பிலை இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு என்ன விலை இருக்கும்? இந்த கருவேப்பிலை வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியர்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் ஒவ்வொரு இலையும் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா அவ்வளோ காசு அங்கே. ஒரு கொத்து கருவேப்பிலை வாங்கணும்னா தனியாக காசு கொடுத்து வாங்கணும். அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, என்னங்க இங்கே கருவேப்பிலை நீங்கள்லாம் வந்து அப்படியே குப்பையாக தூக்கி போடுறீங்க, நாங்கள்லாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் தெரியுமா? அப்படி இந்த பொட்டன்ஷியல் எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். பட் அதுக்கு பெரிய தடையாக இருப்பது என்னென்னா, நம்ம இங்கே நிறைய இந்த பூச்சி மருந்து, உரம் இதெல்லாம் போட்டோம்னா அங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இயற்கை விவசாயம், இயற்கை உரங்கள், நம்ம ஐயா நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அப்படித்தான் நம்ம போனோம். இதில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அந்த முருங்கை சாகுபடி கரூரில் இதுதான் இங்கே ப்ரிடாமினன்ட். அதுக்கப்புறம் வந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலம் தமிழகத்தில் எவ்வளோ இருக்குது, அதில் கரூரில் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளவு விவசாயம் இப்போ நடைபெறுகின்றது, அதற்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் என்னவா இருக்குது. அடுத்தது 32% காடு இருக்கணும், ஆனால் கரூரில் வந்து 4% தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், சாதாரணமாகவே வந்து வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரிக்கும் போது தண்ணி இருக்காது, விவசாயம் பண்ண முடியாது, மறுபடியும் அதை தரிசலாக போட்டு போயிடுவீங்க. தரிசு நிலம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இது வந்து ஒரு விஷயஸ் சைக்கிள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த அடியிலேருந்து அந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து மக்களுக்காக என்ன பண்ணணும். அரசியல் கட்சி அப்படின்றது வந்து ஆட்சிக்கு வருவது மட்டும் இல்லை, நீங்கள் ஆட்சியில் இருந்தால் தான் வந்து மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் மக்களை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு வருகின்ற இயக்கங்கள் தான் வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்களுடைய அந்த அவுட்லுக் அப்படின்றது வந்து நிஜமாகவே வித்தியாசமாக இருக்கின்றது. நான் இதில் வேற இந்த லீடர்ஸ் 18 லட்சம் என்ன இவ்வளோதானா, இதுக்கு மேலே யாரும் சேர மாட்டாங்களா அப்படின்னாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த 18 லட்சம் தான் அவருடைய ஓட் பேஸ் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க, இல்லை வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாதவங்க, இது மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. கிராமங்களில் மூலை முடுக்குகள்லாம் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் வந்து இதில் ஆக்சஸ் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த 18 லட்சம் அப்படின்றத வச்சு இவ்வளோதான் இவருடைய செல்வாக்குன்னு முடிவு பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்பர் 1. அடுத்தது அரசியல் அப்படின்னா வந்து நீ 24 மணி நேரமும் தோளில் துண்டு போட்டுன்னு சுற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் வந்து படித்தவங்க இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வரணும்னா யோசிக்கிறாங்க, என்னங்க அரசியல் வரணும்னா அப்புறம் நான் வேலையை பார்க்க வேண்டாமா, அப்புறம் வீட்டை எப்படி காப்பாற்றுறது, எப்படி சம்பளம் அப்படின்னு. அது தேவையில்லை. வாலண்டியரிங் அரசியல்னா என்னங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதானே. அதை நீங்கள் வந்து தோளில் துண்டு போட்டுக்கிட்டு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எங்கே இருந்தாலும் மக்களுக்கு நம்மால் முடிஞ்சதை நம்ம செய்ய முடியும். அதனால தான் இந்த வி த லீடர்ஸில் அவர் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் வந்து நான் ஒரு வெல்கம் சேஞ்சாக தான் நான் பார்க்குறேன். அப்போது மக்கள் நலம் அப்படின்றதுலேருந்து ஒரு இயக்கம் ஆரம்பித்து அது கட்சியாக மாறுகின்றது அப்படின்னும் போது இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் வந்து என்னுடைய ட்ரம்பட்டிங் ஊதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய டெமோக்ரஸி டயலாகில் அந்த கடைசி சீனில் சிஎம் நான் தான் பண்ணியிருந்தாரு. அவர் சொல்வார், இந்த முழு நேர அரசியல்வாதி ஆனோன்னு நான் சொல்லலை, அப்படி வந்து நான் முழு நேர அரசியல்வாதியாக தான் ஆவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த அரசாங்க வேலை தடையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட்டு தள்ளுங்க. என் காசுலேருந்து நான் கடன் தரேன், சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிங்க, தொழிலையும் பார்த்துக்கிட்டு அரசியலையும் பண்ணுங்க, அரசியலை தொழிலாக பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது 17 போட்ட ட்ராமா. ஸோ அந்த மாதிரியான மாற்றம் தான் இன்றைக்கு அரசியலுக்கு தேவை. மற்றபடி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் பொதுவான கருத்து என்னன்னா, அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ உடனே அவன் வந்து 24 மணி நேரமும் வந்து தொகுதியில் சுற்றிட்டு இருக்கணும், மக்கள் பிரச்சனையை பார்த்துருக்கணும் அப்படின்னா அவனுக்கு சோத்துக்கு என்ன பண்ணுது, குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க? அதனால தான் அரசியலுக்கு வந்தால் காசு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி அரசியலுக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஆர்எல்ஸ் நல்ல பணபலம் இருக்குது, என்னால் செலவு பண்ண முடியும், நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அரசியலுக்கு வராங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே அரசியல் ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் டக்குன்னு அரசியலுக்கு குதிக்கணும்னு யோசிப்பீங்களா மாட்டிங்களா? என்னங்க குதிச்சா முதல்ல போஸ்டிங் வேணும், அப்புறம் காசை பார்க்கணும், ஏன் கை காசை விட்டு போஸ்டர் அடிக்கணும், மேலே இருக்க தலைவர் எனக்கு மேலே இருக்க தலைவர் போட்டு போஸ்டர் அடிக்கணும், அப்போ தான் அவர் என்னை கண்டுப்பார், இந்த செலவுகள்லாம் நான் எங்கே போகிறது, இப்படியே போயிருந்தானே அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல என்ன விடுவாங்களா? இவ்வளோ தடைகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தேவையில்லை, இது இல்லாமலும் நீங்கள் அரசியல் பண்ணலாம் அப்படின்றதா தான் நான் அந்த வி தி லீடர்ஸ் அப்படின்றத நான் பார்க்குறேன். இது வந்து நிஜமாகவே வந்து ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். நிரஞ்சன் ஒரு மாதத்தில் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெரி குட். ஏன்னா பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடணும். பஞ்சாயத்து தேர்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமெல்லாம் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுனா எம்எல்ஏ எலெக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து சிஎம் ஆறுது, இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது அந்த பஞ்சாயத்துலேருந்து தான் வருது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கவுன்சிலராக தான் போய் பார்ப்போம்.
எம்எல்ஏ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார், கவுன்சிலர் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருப்பார். குழாயில் தண்ணி வரல, சாக்கடை இல்லை, கரண்ட்டு வரல, அதுக்கப்புறம் அந்த கம்பத்தில் லைட் எரியல அப்படின்னு சொன்னால் நம்ம அவரை தான் போய் பார்க்க முடியும். ஈஸிலி ஆக்சசிபிள், பக்கத்துலேயே இருக்கவர் அவர். அந்த பஞ்சாயத்து தேர்தலை நீங்கள் வந்து புறக்கணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியாது. ஸோ ஆரம்பத்திலேருந்து அந்த கட்டமைப்போட வராங்க அப்படின்னு சொல்லும்போது ரைட், இன்னும் நிறைய நேரம் இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இவரும் வந்து கரெக்டாக அந்த டிஜிட்டலில் வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி, ஒரு 1 hour பாட்காஸ்ட் மாதிரி போட்டிருக்காரு. எங்கேருந்து ஆரம்பித்தோம், வேர் இட் பிகின்ஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாரு 1 hourக்கு. கரெக்டாக அந்த டிஜிட்டல் மீடியாவை கவர் பண்ணுறாருல. அப்படி இல்லைங்க, இன்னைக்கு வந்து பொதுக்கூட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகி போயிடுச்சுங்க. என்னதான் வந்து இதில் 2 விஷயம் பார்க்கணும். அந்த காலகட்டங்களில், அதாவது 70s 80s அந்த காலகட்டங்கள்லாம், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்த பொழுது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவின்றதே எந்த இடத்துலையும் கிடையாது. ஒரு தலைவர் பேசுகிறார், அதை பார்க்கணும் அப்படின்னா ஒன்று நேராக போய் பார்க்கணும், இல்லாட்டா அடுத்த நாள் பேப்பரில் வந்து அவர் பேசினதை சுருக்கமாக போடுவாங்க, அவ்வளோதான். அதனால தான் வந்து ஒரு பொதுக்கூட்டம்னா மக்கள்லாம் தானாக வந்து சேர்ந்தாங்க. இன்றைக்கு அது கிடையாது. நீங்கள் கூட்டத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் உட்காந்துக்கினே டிவியில் லைவாக ரிலே பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் மொபைல்லையே கூட பார்த்துக்கலாம். வீட்டில் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. போகிற இடத்துலேருந்தே வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கூட பார்த்துக்கலாம், எப்போ வேணா பார்த்துக்கலாம். டிவியில் போகிறது கூட அந்த நேரத்தில் லைவ் போடுவாங்க. வேறு யூடியூப், மற்ற சோஷியல் மீடியா இதிலலாம் எப்போ வேணா நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் கூட்டம் சேர்க்கணும். இப்போ கூட்டம் வரலன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இவருடைய மீட்டிங்க்கு ஆளே வரல, இவருக்கு வந்து செல்வாக்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ப்ராபகண்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது அவங்களும் அவங்க வேலையை விட்டு வரணும் இல்லைங்க. என்னதான் நீங்கள் சாயங்காலம் கூட்டம் போட்டாலுமே 6 மணிக்குள்ளே இன்றைக்கி எத்தனையோ பேர் ரவுண்ட் த கிளாக் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் வரணும். அடுத்தது வேலையை விட்டு திரும்பி வருவாங்க, டயர்டாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து 7 மணிக்கும் 8 மணிக்கும் மீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் நிறைய செலவு பிடிக்கிற விஷயம். அதனால தான் வந்து இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலாக போயிடுச்சு. பிரச்சாரத்துக்கே போகாமல் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலையா? அதனால் நேராக பொதுக்கூட்டம் தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது இவரும் வந்து நீங்கள் கேட்கும் போதே எனக்கு புரியுது, தாவேகா மாதிரியே டிஜிட்டலில் இறங்குறாங்களா அப்படின்னு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். இதுதான் இன்னைக்கு வந்து டெம்ப்ளேட். அதனால் காப்பி அடிச்சாரெலாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இதுதான் வந்து ட்ரெண்ட் அப்படின்னும் போது இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். இதுதான் ஒரே வழி கூட. எல்லா இடத்துக்கும் போயிட்டு பொதுக்கூட்டம் போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை பேருங்க, ஒரு 10,000 பேரை நீங்கள் கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை அவங்களே வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதானே. ஆனால் இந்த மாதிரி பாட்காஸ்ட்னும் போது, இல்லை யூடியூப்பில் வீடியோ, சோஷியல் மீடியாவில் அப்படின் போது அது எத்தனை லட்சக்கணக்கான போய் ரீச் ஆகுது. உங்களுக்கு ரீச் பண்ணுறது தானே முக்கியம். ஸோ அதனால் அதை தேர்ந்தெடுத்துக்காரே தவிர அவரை மாதிரியா இவரை மாதிரியா அப்படின்லாம் கேட்டால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து யாருக்கும் வந்து அழைப்பு கொடுக்கல, இங்கே வந்து சேருங்க அப்படின்ட்டு. முன்னால் இந்த கட்சியில் வந்து யாருக்கும் அழைப்பு கொடுக்கல, நண்பர்களுக்கும் சொல்லலை, சொந்தக்காரங்க யாருக்குமே சொல்லலை, என் மீது ஒரு விருப்பமுள்ளவர்கள் வராங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அதுவே பாஜகவில் ஒரு உட்கட்சி பிரச்சனை மாதிரி ஆகிட்டு இருக்குல்ல, இங்கிருந்து எல்லாரும் அங்கே போகிறாங்க அப்படின்ட்டு. அதாவதுங்க, இன்றைக்கு வந்து பாஜகவில் இருக்கின்ற ஒரு சில நிர்வாகிகள், தலைவர்கள் அவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் வந்து இப்படி கண்ணாவினான்னு பேசினுக்கிறாங்க, பாஜகவை ஒன்றும் இல்லாமல் செய்வோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பாஜக நிர்வாகிகள், தலைவர்களை பற்றி, அதுவும் பெண் தலைவர்கள், இவங்களை பற்றிலாம் வந்து ஒரு வரையறை இல்லாமல் பேசினுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ண வேணாமா, ஆரம்பத்திலேயே இப்படி இருந்தால் என்ன இது அப்படி இப்படின்னு. ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், ஆதரவாளர்கள் இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்கலை, எந்த பொறுப்புகள்லையும் யாரையும் நியமிக்கலை அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஒரு சில பேர் திடீர்னு ஏதோ ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுட்டு அவர் நிர்வாகின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் கலைச்சிருங்கன்ட்டார். ஸோ எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அண்ணாமலை இயக்கம், நற்பணி மன்றம் சம்திங்கில் ஏதோ அமைச்சிருந்தாங்க, 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். மற்றபடி ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க இன்னி வரைக்கும் ஒரு கட்சி இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு கட்சின்னு இருந்து அதில் ஒரு நிர்வாகியாக இருக்கின்றார், அவர் பேசுகிறாரு சொன்னால் என்னங்க அவங்க கட்சிக்காரு நிர்வாகி இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது ஒன்றும் கட்சியே இல்லை, ஒரு இயக்கம் மட்டும்தான். அதில் யார் எந்த 18 லட்சத்தில் யார் இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. அப்போ 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. இப்போ இதையெல்லாம் இவர் வந்து கண்டிக்கணும், இல்லாட்டா பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? சரி, இன்றைக்கு வந்து அவருடைய ஆதரவாளர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்கல்ல, அவர் வந்து கட்சியை விட்டு விலகுவதற்கு முன்னாடி வரைக்கும், குறிப்பாக அந்த தேர்தலுக்கு முந்தின காலகட்டத்தையே எடுத்துக்கங்க, அண்ணாமலை அவர்களை பற்றி தரக்குறைவா, அவர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர் அத்தை பண்ணிட்டார் இத்தை பண்ணிட்டார், அவரை வந்து ரொம்ப டெராகேட்டரியாக பேசினது அப்படின்னு பாஜகவில் இருந்தவங்களே பண்ணியிருக்காங்க.
அப்போ யாராவது பாஜகவில் கேட்டாங்களா, என்னங்க ம். நீங்கள் வந்து திமுகவை எதிர்த்து பேசணும், இல்லைன்னா வந்து போட்டியிடுகின்ற தாவேகாவை எதிர்த்து பேசணும். கட்சியில் வந்து நாங்கள் அவரை எல்லா இடத்துக்கும் ஹெலிகாப்டர் வச்சு பிரச்சாரத்துக்கு வான்னு கூட்டுனுக்கிறோம். ம். நீங்கள் அவரை போயிட்டு இந்த மாதிரி பேசினுக்கிறீங்களே அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இது வந்து ஆதரவாளர்கள்னு சொல்ல மாட்டேன், கட்சியில் இருக்கவங்க அவங்களே பேசினது. அதே மாதிரி தான் அதிமுகவில் இருக்கின்ற ஒரு சிலரும் அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. ம். அப்போ அதையெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தாமல் கேள்வி கேட்காம இன்னைக்கு வந்து அண்ணாமலை நீங்கள் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்கள். ம். அடுத்தது நயினார் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிர்வாகிகள் போயிருக்காங்க, பட் தொண்டர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி இதுக்கு வந்து மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் ஆதரவு கிடையாது, யாரும் எந்த இயக்கத்திலையும் சேரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தார். என்ன இப்போ நீங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யாரும் போகிறது கிடையாதா? ஐயோ தடை போட்டாங்கப்பா அப்படின்னு. இந்த கட்சியே வானான்ட்டு தானே அவங்க அங்கே போகிறாங்க. கட்சியே வானா அப்படின்னா இன்னொன்று நீங்கள் ஒத்துக்கணும். இன்றைக்கு தமிழக பாஜகவில் இருந்தவர்கள், தமிழக பாஜக ஆதரவு கொடுத்தவர்கள், அவங்க வந்து அண்ணாமலை அவர்கள் இயக்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு காரணம் தமிழக பாஜக பிடிக்கல அப்படின்னோ இல்லை ஒட்டுமொத்த இந்திய பாஜக பிடிக்கலன்னோ கிடையாது. தமிழக பாஜக ஆட்சியில் வந்து உட்காரணும். அதுக்கு இங்கே இருக்கவங்க இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் எதுவும் ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. தமிழக பாஜகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு. இது வந்து கொஞ்சம் ஒரு முரண்பாடாக கூட தெரியலாம். என்னங்க பாஜகவை ஆட்சியில் வைக்கணும்னு பாஜகவை விட்டு வெளில போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்போ இருக்கவங்களுக்கு அதை பற்றின கொஞ்சம் கூட அக்கறையே இருக்க மாதிரி தெரியல. இப்போ சமீபத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் ட்வீட் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கு எல்லா உதவியும் செய்வோம்னு அமித்ஷா அவர்கள் உறுதி கூறினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதைத்தானே அவர் சொல்லிட்டு இருந்தார் இவ்வளோ நாளாக. அவரை வெளில துரத்தி போட்டு இப்போ கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வைப்போம் அப்படின்றீங்க. குதிரையை வெளில தள்ளி போட்டு நாங்கள் வந்து வண்டி ஓட்டுவோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? வண்டி மட்டும்தான் இருக்குது, குதிரை போயிடுச்சு. அப்புறம் நீங்கள் எங்கேருந்து ஓட்டுறது? டொக்கு டொக்குன்னு வாயிலேயே சத்தம் கூட்டுன்னு இந்த சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து வெளில வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை பற்றியோ இல்லை தேசிய தலைவர்களை பற்றியோ இல்லை மாநில தலைவர்களை பற்றியோ ஒரு வார்த்தை ஏதாவது பேசியிருக்காரா? பேசலை. ஆனால் இங்கே இருக்கவங்க வந்து சரமாரியா ஈவன் நிர்வாகிகளே வந்து அவரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் தான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அண்ணாமலையை நீங்கள் குறைச்சி காமிக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலையாலாம் ஒன்றும் செய்ய முடியல, கட்சி வளரவே இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க. அங்கேயும் 18%, இங்கேயும் 18%. எப்படி 2014லையும் 18, 2024லையும் 18. அப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ நாங்கள் வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்கோம் அப்படின்னா 2014 என்டிஏ விடுங்க, பாஜகவுடைய ஓட்டு எவ்வளோ, 24 பாஜகவுடைய ஓட்டு எவ்வளோ? உடனே சொல்லுவாங்க, ஏங்க 2014 நாங்கள் எத்தனை சீட்டில் இருந்தோம், 24 அங்கே எத்தனை சீட்டில் இருந்தோம், உங்களை யார் நிற்க வேணான்னு சொன்னேன்? இப்படி கூட்டணியிலேயே ஒட்டிக்கின்னு அதை நாங்கள் அவங்க கொடுக்குறத வாங்கிக்கின்னு நாங்கள் 3% தாங்க. அது பாருங்கள், போன தடவையோட இந்த தடவை 0.10% அதிகமாக வாங்கியிருக்கோம். இதெல்லாம் ஒரு பெருமையா? ஸோ இவர் வந்து அவர் இவங்களுக்கு தூண்டில் போடுறாருன்னா அதை தான் அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நான் யாரையும் கூப்பிடல, அவங்க வராங்க அப்படின்னா அது அவங்களுடைய சௌகரியம். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? சரி, இன்னைக்கு வந்து இங்கேருந்து அங்கே போகிறாங்க, ரைட்டா? மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது நிரஞ்சன். அதுக்கப்புறம் குதிரை பேரம் அப்படின்னு தினகரன் அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் அதிமுகவில் சொன்னாங்க, திமுகவில் சொன்னாங்க, கம்யூனிஸ்டுகள் விசிகாலாம் கூட சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. பாஜக இன்னி வரைக்கும் அதை பற்றி ஏதாவது பேசினாங்களா? இன்னும் கூட்டணியில் இருக்கோன்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட்டணி கட்சியை உடைச்சி அவங்க வந்து மெஜாரிட்டியை தேத்துற ஒரு வேலையை பார்த்தாங்க. ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை? அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அப்புறம் அந்த கூட்டணின்றது எப்படி செல்லுபடி ஆகும்? என்டிஏ நீங்கள் வந்து அதிமுகன்னு நினைக்காதீங்க, இன்னமும் என்டிஏ தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கே இங்கே வந்து தமிழகத்தில் அதிமுக தலைமை, அவ்வளோதானே? அப்போ உங்கள் கூட்டணியை உடைச்சி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கன்னா அப்போ அதுக்கு என்ன சொல்ல முடியும்? ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இன்னி வரைக்கும் அவங்க வாயை திறக்கலை. ஏன் திறக்கலை? அப்போ உங்கள் கூட்டணியை உடைச்சி ஆளுங்கட்சி வந்து ஒரு மெஜாரிட்டியை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சும்மா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கவங்க வந்து இன்னொரு இயக்கத்துக்கு போனால் அதை நீங்கள் குறை சொல்லுவீங்களா? ஸோ அவர் அதை தெளிவுபடுத்திட்டார், நான் யாரையும் கூப்பிடலைங்க, அவங்களாம் வராங்கன்னா அது அவங்களுடைய சௌகரியம், அப்போ உங்களுடைய லட்சணம் இதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு அவர். இன்னைக்கு கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் பார்த்தேன், ஹெச் ராஜா அவர்கள்ட்ட வந்து கேள்வி வருது, அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி புது இயக்கம் எப்படி சார் பார்க்குறீங்க அப்படின்ட்டு. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு பண்ணட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. யார் அவரு யார் அவரு அப்படிங்கிறாரு. எங்க இருந்தாரு இதுக்கு முன்னாடி? போயிட்டார்ல, அவரை பத்தி ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இது சரியான ஒரு நாகரிகமான பதிலா இது?
அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா கரெக்ட். என்ன இருக்குது அங்கே பண்ணுறதுக்கு? 3% தாண்ட மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அதிமுகலேருந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் ஒவ்வொரு பகுதியில் செல்வாக்காக இருப்பாங்க. சரிங்க, எங்களுக்கு ஒரு 20% ஓட்டு இருக்குது, இப்போ இவங்க போயிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு 10% குறையுமோ அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். 10% அது பெரிய லாஸ் இருக்கிறது. நம்மக்கிட்ட 2.7% தம்பி, இதில் நீங்கள் 2% எடுத்துகிட்டு போனால் கூட 2% தான் எங்களுக்கு லாஸு. அவங்களுக்கு 10%, இவங்களுக்கு 15%. அதை பார்க்கும்போது 2% எவ்வளோ பெரிய விஷயம். இப்படி தானே தோணும். இப்போ 100 மார்க் எடுக்கிற பையன் மேக்ஸில் வந்து 98 எடுத்துட்டானா குய்யோ மியோன்னு கத்துவான். ஐயோ 2 மார்க் போயிடுச்சு, சென்டம் போயிடுச்சு அப்படின்னு. 28 மார்க் எடுத்து பாஸ் ஆகிறவன் அவனுக்கு 25 விழுந்தானே 20 விழுந்தானே எப்படியும் பாஸ் பண்ண போகிறதில்ல. அதனால எவ்வளோ மார்க் குறைஞ்சாலும் அவன் கவலைப்பட போகிறது கிடையாது. நாம் 35 வாங்கினதே கிடையாது ஜென்மத்தில், ஃபெயில் ஆகினு தான் இருக்கிறோம். அதில் வந்து அது 3 மார்க் குறைஞ்சதை பற்றி பெருசாக பேசணுமா? அந்த மாதிரி நிலைமை தான். இது வந்து ரொம்ப தப்பு. யார் அவர் அப்படின்னு கேட்கறது, இதுதான் நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன். அப்பவும் 18 இப்போவும் 18 அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்கிறாங்கன்னு. அவருக்கு என்ன கம்பல்ஷனோ தெரியல. அடுத்தது கட்சியை விட்டு ஒருத்தர் வெளில போனால் ரைட்டு, அதனால் கட்சி ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு சொல்கிறது சகஜம்தான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் எம்ஜிஆர் அவர்கள் வெளில வரும்போதே வந்து திமுக அப்படி தான் சொன்னாங்க. அவர் போனால் என்ன ஆகிட போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பெரிய இயக்கம் அப்படின்னு. அது என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்த்தோம். என்ன சொல்லியிருக்கணும் டிப்ளமேட்டிக்காக? அஃப்கோர்ஸ் அவருக்கு நான் அட்வைஸ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, என்னுடைய பார்வையில் சொல்கிறேன். கரெக்டுங்க, அன்றைக்கி வந்து 5% சம்திங் வாங்கியிருந்தோம், இப்போ 11% வாங்கினோம். அது வந்து இப்போ அவர் போயிட்டதுனால ஒரு தற்காலிக சுணக்கம் தானே தவிர மறுபடியும் எங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே. இல்லை, அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து கரெக்டுப்பா, நான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? அதனால் என்னங்க, அப்போ வந்து அவர் இல்லாட்டா இன்னும் பல தலைவர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே சித்தாந்தம் இருக்குது, மோடி அவர்கள் இருக்கார், அந்த கட்சியை நம்பி தானே தவிர தனி மனிதர்களை நம்பி இல்லை அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஆனால் எதுக்காக வந்து அன்றைக்கும் 18 இன்றைக்கும் 18 அப்படின்னா சரி அப்படியே வச்சுக்கிறாங்க, 18 கூட வச்சுக்காங்க. 10 வருஷமாக கட்சி வளரவே இல்லை. நீங்களே இப்படி தானே சொல்லிக்கிறீங்க, எங்கள் கட்சி வளரவே வளராது, என்னதான் ஃபேக்டம் பாஸ் 20 20 0 15 போட்டாலும் எங்கள் கட்சி இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு நீங்களே உங்களை குறைச்சி பேசினீங்கன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு மக்கள் உங்களை மதிப்பாங்களா? அந்த கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படி சொல்லணும். அண்ணன் துரைமுருகன் அவர்களே சொன்னார், பிசாசு மாதிரி வளர்கின்றது பாஜகன்னார். ஐயோ தப்பு தப்பு, நாங்கள் வளரவே இல்லை, இப்படியே தான் இருக்கோம், அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் போன்சாய் மாதிரி அப்படியே தாங்கிறோம் நாங்கள் அப்படின்னு நீங்களே சொன்னீங்கன்னு சொன்னால் இது இனிமேல் வளராதுன்றது மட்டும் இல்லை, இப்படி போனது சர்ன்னு கீழே தான் இறங்க போகுது பாருங்களேன். ஓகே, இப்போது பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இவர் கட்சி ஆரம்பிக்கிறார், இயக்கம் ஆரம்பிச்சிட்டார், அப்படிங்கும்போது ஜென்ரலாக ஒரு கம்பேரிஷன் வந்துடுது, விஜய் அவர்கள் கூட ஒரு காம்படிஷனாக வருவார் அப்படின்ட்டு. நீங்களும் பார்த்துருப்பீங்க இவங்க 2 இவர் வெர்சஸ் இவர் அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பதில்? நிஜமாகவே இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வேக்குவம் இருக்கின்றது நிரஞ்சன். சில பேர்லாம் சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து டைமிங் சரியில்லை, இவர் வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அடுத்து உடனே வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு வந்து ஒரு எதிர்கட்சியாக கூட வந்திருக்கலாம் அப்படின்னு. நான் அப்படி பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா 24 தேர்தலுக்கு அப்புறம் அவர் வந்து சரி இனிமேல் சரி வராது, இவங்க கூட்டணி பக்கம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் மேபி அந்த அண்ணாமலை அவர்களுக்காக வந்த வாக்குகள் இன்னும் கொஞ்சம் வாக்குகள் அப்படின்னு ஒரு டபுள் டிஜிட்டில் ஏதாவது வாக்குகள் வாங்கியிருக்கலாம். பட்டு திமுக ஆட்சிக்கு மறுபடியும் வந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த தடவை தாவேக்காவுக்கு அட்வான்டேஜாக இருந்தது என்னென்னா, இங்கே அண்ணாமலை அவர்களை கட்டம் கட்டுறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு மாற்றத்தை விரும்பினவர்கள், அண்ணாமலையால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் தமிழக பாஜக, என்னதான் அதிமுகவோட கூட்டணினாலும் அண்ணாமலை இருக்கின்றார் அப்படின்னு நினச்சிருந்தவங்க அவரையே கழிச்சு கட்டுறாங்க இவங்க அப்படின்னும் போது இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ அந்த வாக்குகளை அண்ணாமலை தனியாக எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னு சொன்னால் அது அந்த பக்கம் போயிருக்காது. ஸோ இப்போது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கும். அப்போ உடனே என்ன சொல்லிருப்பாங்க பார்த்தீங்களா, இவர் வந்து 24லையும் அந்த மாதிரி தான் பண்ணார், 26லையும் அப்படி தான் பண்ணார், காசை வாங்கின்னு திமுகவை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அகெயின் அப்போ பார்த்தீங்கன்னா எதியூரப்பா ஃபேக்டர் மாதிரி ஆயிருக்கும். அவர் தனியாக கர்நாடக ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பித்தார், பட் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல, பாஜக ஒழிச்சார், மறுபடியும் அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அங்கேயாவது பாஜக ஆட்சிக்கு வந்திருந்த கட்சி, ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருந்தது, இங்கே தான் ஒன்றுமே கிடையாது. ஸோ இவர் ஒரு 10% 12% வாங்கிட்டு மறுபடியும் பாஜகவில் வந்து சேர்ந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ நான் ஏன் அந்த வேக்குவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, அதிமுக இப்போ என்ன நிலைமையில் இருக்குது சொல்லுங்கள்.
எல்லாம் அந்த பக்கம் போயின்னுக்கிறாங்க. நம்ம அன்றைக்கே பார்த்தோம், இந்த 25 பேர் இங்கே மறுபடியும் வந்து 4 விட்டுருங்க 21 வந்தது அப்படின்றது ஒரு டெம்பரரி தானே தவிர எப்போ இது புட்டுங்கும்னு சொல்ல முடியாதுன்னு. இப்போ அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்னும் எத்தனை பேர் எந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பண்ணுறதை ஒட்டுக்கா பண்ணாலாவது இடைத்தேர்தலாவது ஒன்றா வந்து குறையும். இல்லாட்ட எப்படிங்க வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தேர்தலாக வேறு வேலையே இல்லையா, அதையாவது செஞ்சுட்டு போகலாம். ஸோ இந்த நிலைமையில் அதிமுக இருக்குது. திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பெருசாக சொல்லிக்கலாம். அஃப்கோர்ஸ் எதிர்க்கட்சியாக அவங்களுடைய செயல்பாடுன்றது எந்த காலகட்டத்திலையும் அவங்களால குறை சொல்ல முடியாது. எதிர்க்கட்சியாக எப்படி இருக்கணும்னு நீங்கள் திமுகவை பார்த்து கற்றுக்கணும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போதை விட எதிர்க்கட்சியாக ரொம்ப சுறுசுறுப்பாக சுகுராக இருப்பாங்க அவங்க. ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி அது திருமாவர்களே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அதாவது இந்த மைனாரிட்டி வாக்குகள் அது வந்து கொஞ்சம் இதுவாகும் அப்படி இப்படின்னு நினச்சோம். அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அது தாபேக்க பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போது இவங்க பெருசாக நம்பிட்டு இருந்த வாக்கு வங்கியும் அந்த பக்கம் நகர்ந்து விட்டது. அதை புரிஞ்சுக்கின்னு கூட்டணி கட்சிகளும் சப்ஜாடாக அந்த பக்கம் போட்டாங்க. சொல்கிறாங்க கூட்டணியே கிடையாதுங்க, அவ்வளோதான் சிதைந்து விட்டது அப்படின்ட்டாங்க. கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது. இப்போ கூட்டணி மட்டும் இல்லை, வாக்கு வங்கின்றதும் அந்த பக்கம் போயிடுச்சு. இவ்வளோ நாளாவது கூட்டணி இல்லாட்டாலும் அவங்க ஓட்டு இருந்தது. இப்போ அதுவும் இல்லை அப்படின்னும் போது அதிமுக வெளில தெரிஞ்சு உடஞ்சிட்டு இருக்குது, திமுக உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்குது. அப்போது ஒரு சரியான எதிர்க்கட்சி இங்கே வேணும். சார் திமுக தான் சிறப்பாக செயல்படுதுன்னு சொன்னீங்களே அப்படின்னா அவங்க என்னதான் குறை சொன்னாலும் நீங்கள் யோகியமா, நீங்கள் ஊழல் எப்படின்வாங்க. அதிமுக மேலேயும் அந்த ஸ்டிக்மா ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள தான் இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது அதிமுக வந்து 21க்கு அப்புறமே சிறப்பாக எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை. பழனிசாமி அவர்கள் ரொம்ப சட்டிலாக அப்படியே அமுக்கி வாசிச்சார்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி திமுக செயல்பட்டாலும் கிரெடிபிலிட்டி கேப் இருக்குது. திருப்பி சொல்லுவாங்க, நீங்கள் தான் இவ்வளோ ஊழல் பண்ணி அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லாமல் பண்ணிட்டீங்க, இவ்வளோ கடனை வாங்கிட்டு போட்டீங்க, இவ்வளோ ஊழல் பண்ணீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அண்ணாமலையை பார்த்து சொல்ல முடியுமா? அவரை பார்த்து ஊழல்னு சொல்லணும்னா பாஜகவில் இருக்கவங்க தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அதில் இன்னொன்றும் பார்க்கணும். இப்போ திமுக மீது ஊழல் புகார் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே இப்போ அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்க முடியும். ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது. அதில் சிலது போனது மறுபடியும் அதை வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது அண்ணாமலை மேலே என்ன கேஸை போட முடியும்? நீங்கள் சும்மா சில பேர் சொல்லாதோ ஆதாரம் இருக்குன்னா கொண்டு போய் எங்கே கொடுக்கணுமோ கொடுங்க, கேஸை போடுங்க. ஸோ அந்த கிரெடிபிலிட்டின்றது ஒன்று இருக்கிறதுனால ஒரு எதிர்க்கட்சி இப்போ தேவையாக இருக்கின்றது. கிரெடிபிலிட்டியோடு இருக்க ஒரு ஃபேஸ் தேவைப்படுகின்றது. அந்த இடத்த அண்ணாமலை அவர்களால் ஃபில்லப் பண்ண முடியும். ஸோ அதனால தான் விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்றத வந்து சரியான ஈக்குவேஷனாக தான் நான் பார்க்குறேன். உடனே சொல்லலாம், சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பாருங்க, இளைஞர் அப்படின்றதுனாலேயே அவர் மேலே கிரெடிபிலிட்டி வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. முன்னாள் முதலமைச்சரே தோற்று போனார், ஆனால் இவர் ஜெயிச்சாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் இளைஞர்கள் மட்டும்தான் இங்கே ஜெயிச்சிருக்கா மாதிரியும் வயசானவங்கள்லாம் தோற்றுருக்கா மாதிரியும் செங்கோட்டையன் அவர்கள் எப்படி ஜெயிச்சார்? இதே திமுக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் எப்படி ஜெயிச்சார்? அதிமுகவில் வயசானவங்க எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க? ஸோ இளைஞர்கள் அப்படின்றது மட்டும் ஒரு ஃபேக்டர் கிடையாது. திருப்பி எல்லாம் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இளைஞரை கொண்டு வரலாமா அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது நிரஞ்சன். காரணம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த கிரெடிபிலிட்டி கேப் அதை ஃபில்லப் பண்ணால் மட்டும்தான் சரி வரும். அதனால தான் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வர முடியாது. இட் இஸ் ஒன்லி விஜய் வர்சஸ் அண்ணாமலை. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.